அடுத்து 74ல 1ல இருந்து போர்த்தி கொண்டிருப்பவரே நீர் எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. முதல்ல என்ன செய்யறாங்க, இறைவன் தூதருக்கு சொல்றான், தூதர் அதை கடைப்பிடிக்கிறாரு. இப்ப தூதரை கொண்டு நீங்க மனிதருக்கு போய் நம்பிக்கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றேன். இது நிறைய வசனம் அந்த மாதிரி இருக்கும். சரியா? எப்படி எப்படி வந்து அல்ல எனக்கு நேரான பாதையை காமிச்சிட்டான், அது இப்ராஹிமுடைய பாதையாகும் அப்படின்னு சொல்றாரு ஒரு வசனத்துல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு உண்மையை கூறுகின்றான், ஆக நீங்க இப்ராஹிம் பாதையை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தான் கடைபிடிச்ச நிலையில அதை நம்பிக்கொடுன்னு சொல்றாரு. இப்படிதான் இருக்கும் வசனம் நிறையாமே இருக்கும் படிக்கும் சிந்திக்கும் போது. அந்த மாதிரி இந்த இடத்துல 73 அத்தியாயத்துல போரை போர்த்தி கொண்டிருப்போரை இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நிறுத்தி நிற்பீராக இறைவன் வந்து தூதருக்கு சொல்றான். இப்ப திருப்பி இங்க பாருங்க 74 அத்தியாயத்துல போர்த்தி கொண்டிருப்போரு எழுந்து நீர் எச்சரிக்கை செய்வீராக. இப்ப நினைச்சா அந்த இரவு எழுந்து நீங்க அதிகாலையில எழுந்து எச்சரிக்கை செய்யுங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. மேலும் உங்களுடைய இறைவனை கண்ணியப்படுத்துவீராக. இறைவனை கண்ணியப்படுத்து, இரவுல இறைவனை கண்ணியப்படுத்துவீராக. ஏன் இறைவன் சொல்றான், தியானிக்க சொல்றான். அப்ப யாரெல்லாம் எந்திரிச்சு அந்த இரவுல இறைவனை தியானிக்கிறாங்களோ அவர் இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடியவர். யார் வந்து உலக வாழ்க்கையில மூழ்கி போய் தூக்கத்திலேயே மூழ்கி போயிட்டு களைச்சு போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்களோ, காலையில சூரிய உதயக்கு அப்புறம் எழுந்திருக்கிறாங்களோ அவர்கள் அலட்சியப்படுத்தியவர். சரி, உம் ஆடைகளை மிகவும் தூய்மையா வைத்துக் கொள்வீராக. அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து விடுவீராக. என்ன சொல்ற, ஆடை தூய்மையா வச்சுக்கோங்கிறான். காலை எந்திரிச்ச உடனே, அதாவது அந்த அந்த இரவு நேரம் வந்து சைத்தான் வழிகெடுக்கக்கூடிய நேரம், திடீர்னு முழிப்பு வந்த நேரம், கொஞ்சம் அசுத்தமான எண்ணங்களை கொண்டு வருவான். அதனால அதை எடுத்துட்டு வெளியே வந்துருங்க, பெட்ரூம் விட்டு வெளியே வந்துருங்க, மனைவி விட்டு வெளியே வந்துருங்க, நீங்க இரவு பக்கம் திரும்பிடுங்க. இல்லையா? அதனால ஆடையில தூய்மையாக வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்றான். அப்படி எந்திரிச்சு காலைல எழுந்து அந்த ஆடைகளையும் உங்களையும் தூய்மையாக்கிக் கொள்ளுங்க, குளிச்சிருங்க, தூய்மையாக்கிக் கொள்ளுங்க. இப்ப அசுத்தமான எண்ணங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கன்னு சொல்றான். ஆனா உள்ளட்சம் கொள்ளுங்க. இரவும் இந்த அதிகாலையும் இறைவனுக்கானது. இறைவன் நம்ம பிரார்த்திக்கூடிய நேரம், விருப்பங்களை உறுதிப்படுத்தக்கூடிய நேரம் அது. இறைவன் நம்மளை பொருத்தி கொள்ளுடைய நேரம் அது. சரியா? சரி, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து 76ல 25 26 76ல 25 26 காலையிலும் மாலையிலும் உன்னுடைய இறைவனின் பண்புகளை போற்றுகிறாக. காலையிலும் மாலையிலும், தேவையின் போதும் தேவை அடைந்த போதும். காலைனா தேவை, தேவை அடைஞ்சதுன்னா மாலை. இப்ப எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா, பறவைலாம் பார்த்தீங்கன்னா காலையில இரை தேட போயிடும், இரை தேடி முடிச்சுட்டு மாலையில வந்துடும். அப்ப நம்ம ஒவ்வொரு தேவையும் அது காலையா இருக்குது, தேவையை அடைஞ்சிட்டோம்னா அது மாலையா இருக்கு. அப்ப தேவையின் போது நம்பிக்கையுடையவராகவும், தேவை அடைஞ்சதுக்கப்புறம் நன்றியுடையவராக இருக்குன்னு ஒரு விளக்கம் இருக்கு. இல்லையா? அந்த மாதிரி நம்ம நம்பிக்கொண்டிருந்தும் நன்றி செலுத்திக் கொண்டு தான் உங்களுக்கு வேலை செய்யல அல்ல லாபம் அடையப்படுகிறோம். அதனால நம்ம நன்றியுடையதா இருக்கிறோமா, நம்பிக்கையோடு இருக்கிறோமான்றதை பார்க்கணும். அதுல இறைவன் அதிகம் தியானிக்கணும். சரி, காலையிலும் மாலையிலும் உங்களுடைய இறைவனின் பண்புகளை போற்றி கொண்டிருப்பீராக. இன்னும் இரவிலும் அவனை நினைவு கூறுகிறார். இன்னும் இரவிலும் சொல்றான், இரவிலும் நினைவு கூறுகிறாக. அன்றையும் இரவில் நெடுநேரம் அவன் பண்புகளை தியானிப்பீராக. இரவில் நெடுநேரம் அவன் பண்பை தியானிப்பீராக. அந்த இரவை நம்ம எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கணும், பாக்கியம் அடையணும், ஞானம் பெறணும்னா இரவு நேரம் விழிச்சிருக்கணும். ஒவ்வொரு இரவும், இங்கே கால நேரம்லாம் சொல்லிடும், தனியா ஒரு இரவு சொல்ல, இரவு கண்ணியமானது. ஒவ்வொரு இரவும் நம்ம கண்ணியப்படுத்தணும். இல்லையா? ஏன்னா பகல பொருளை தேடி போயிட்டோம், அறிவை தேடி போயிட்டோம். இரவு அருளையும் ஞானம் பெறணும், பாவமணி கேட்கணும், இதனுடைய அத்தாட்சிகளை பெறணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து இறைவன் எப்படி விரும்புறான் அப்படின்னு பாரு. இறைவன் வந்து இதெல்லாம் கட்டளையிட்டான், தூதருக்கு சொல்லிட்டான், நீங்க சாட்சியா இருக்கீங்கன்னு சொல்றான். தூதர் உங்களுக்கு சாட்சியா, நீங்க மட்டும் சாட்சியா இருக்கணும். தூதர் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குங்கிறான். அடுத்து 3ல 113, அத்தியாயம் 3 113 அவர்கள் சமம் அல்ல. அது அத்தியாயம் 3ல 113 அவர்கள் சமம் அல்ல. அவர்கள் சமம் அல்ல யாரு? வேதத்துடையோரில் ஒரு சாரார் நிலைத்து நிற்கிறார்கள். இரவின் நேரங்களில் அல்லாவின் வசனங்களை நினைவு கூறுகிறார்கள். இன்னும் அவர்கள் அல்லாவுக்கு முற்றிலும் பணிகிறார்கள். தூதருக்கு சொல்லியாச்சு, தூதர் சாட்சியா இருக்கிறாரு. இப்ப யார் தூதரை பின்பற்றி வேதத்தை பின்பற்றி இறைவன் சொல்ற இந்த தியானத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னா,
அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொல்ல. இதுல யார் வந்து அது எப்படி வாழ்றாங்களோ, அல்லாஹ் அப்படிதான் விரும்புறான். நம்பி கொண்டு இப்படி இருக்கணும்னு விரும்புறான். இப்ப அவர்கள் சமம் அல்லன்றான். வேதத்துடையது ஒரு சாரார். வேதத்தை படிச்சு சிந்தித்து உணரக்கூடியவங்கள்ல அது ஒரு ஒரு சாரார் சிந்தித்து உணர்றது. பெரும்பாலும் சிந்திக்கிறதே இல்ல. சடங்கா ஓதிக்கிட்டே போயிடுறோம். ஓதுனா நன்மைன்னு நெனச்சுட்டு இருக்கோம். கேட்டா நன்மைன்னு நெனச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் நம்மள போதிச்சுட்டாங்க. இதுல சொற்பமானவர்களை தவிர தேவனை பெறமாட்டான்னு சொல்றாங்களே, அந்த சொற்பமானவர்கள்ல அவர் நிலைத்து நிற்கிறார்கள். இரவு நேரங்களில் அல்லாஹ்வின் வசனங்களை நினைவு கூறுகிறார்கள். இல்ல யா அல்லாஹ் இத நீ வீணுக்காக படைக்கல. அந்த வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க எந்த நோக்கத்துல படைத்த எங்களை வாழ வை அப்படின்னு சொல்லி வசனம் அப்புறம் பார்ப்போம். அப்ப இரவு நேரங்களில் அல்லாஹ்வின் வசனங்களை நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பணிகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொள்கிறார்கள். நன்மை செய்கிறார்கள், தீமையை விட்டு விலகுகிறார்கள். இன்னும் நன்மை செய்வதற்கு விரைகின்றனர். இவர்களே நன்மையாளர்கள் உள்ளவர்கள். சரியா? அடுத்து 3ல 16, 17. இதுல நாம எங்க இருக்குன்னு பார்க்கணும். அத்தியாயம் 3ல 16, 17. இத்தகையோர் எங்கள் இறைவனே, யார் இரவு நேரத்துல வேதத்தை சிந்திக்கிறாங்களோ, உணர்றாங்களோ, உள்ளச்சம் பெறுறாங்களோ, அவருடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, எங்கள் இறைவனே, இத்தகையோர் எங்கள் இறைவனே, நிச்சயமா நாங்கள் நம்பிக்கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக. நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்திப்பார்கள். என்ன பிரார்த்திப்பாங்க? இந்த வேதம் என்ன போதிக்குது? உபதேசம் இருக்கு, எச்சரிக்கை இருக்குது, நினைவூட்டுதல் இருக்குது, வரலாறுல படிப்பினை இருக்குது, இம்மை மறுமை பற்றியான இருக்குது, நன்மைக்கான கூலி என்ன, தீமைக்கான கூலி என்ன, எல்லாமே இந்த வேதத்துல நினைவூட்டப்படும். நினைவூட்ட நல்ல விஷயம். அப்ப இந்த குர்ஆனை தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திப்பவருடைய அவருடைய அவங்க நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, இத்தகையோர் எங்கள் இறைவனே, நிச்சயமா நாங்கள் நம்பிக்கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாய் என்று பிரார்த்திப்பார்கள். இன்னும் பொறுமையுடையவராகவும் இறைவனுக்காக பொறுமை. ஏன்னா பொறுமை தான் ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில. என்னால சொன்னேன் பொறுமையோட நான் இருக்கிறேங்கிறான். அப்போ பொறுமையுடையவராகவும் உண்மையாளர்களாகவும் இறைவனுக்கு உண்மையாளர்களாகவும் உறுதியுடையவராகவும் நம்பிக்கையில் உறுதியுடையவராகவும் நன்மைக்காக தம்முடைய நன்மைக்காக உதவி செய்யக்கூடியவராகவும் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கூறுவராக இருப்பார்கள். பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கூறுவாங்க. சரியா? இவர்கள் தான் பாக்கியத்தை அடையக்கூடியவர்கள். இதுல நாம எங்க இருக்குன்னு பாட்டு. சரி, அடுத்து வந்து 25ல் 64. இன்னும் அவர்கள் 25ல் 64. இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணிந்தவராகவும் இரவிலும் இறை உணர்வில் நிலைத்திருப்பவராகவும் இருப்பார்கள். இன்னும் அவர்கள் யார் இறைவனை தியானிக்கிறாங்களோ, சிந்திக்கிறாங்களோ, குர்ஆனை சிந்தித்து உணர்றாங்களோ, அவர்கள் உள்ளச்சமுடையவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணிந்தவராகவும் இரவிலும் இறை உணர்வுடன் நிலைத்திருப்பார்களே அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக. நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமாக என்று கூறுவார்கள். சரியா? அடுத்து 51ல் 17, 18. 51ல் 17, 18. அவர்கள் இரவில் சொற்ப நேரமின்றி தூங்க மாட்டார்கள். உள்ளச்சமுடையவர்கள், தியானிக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய அருளை பெறணும் விரும்பக்கூடியவங்க, ஞானம் பெற விரும்பக்கூடியவங்க, பாவனை பெறக்கூடியவங்க. என்ன சொல்றாங்க? அவர்கள் இரவில் சொற்ப நேரமின்றி தூங்க மாட்டார்கள். யாரை இறைவன் விரும்புறான்? இப்படிதான் இருக்கணும்னு விரும்புறான். உள்ளச்சமுடையவர் இப்படிதான் இருக்கணும், நம்பிக்கையாளர் இப்படிதான் இருக்கணும், தன்னுடைய பிரதிநிதி இப்படி இருக்கணும்னு விரும்புறான். அப்ப அவர்கள் சொற்ப நேரமின்றி தூங்க மாட்டார்கள். அவர் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோரிக்கொண்டு இருப்பார்கள். பின்னிரவு நேரங்கள்ல மன்னிப்பு கோருவா இருப்பார்கள். சரியா? நல்லா கவனிக்கும். இல்ல நாம் எங்க இருக்கோன்னு பார்ப்போம். 57, 6. அவனே இரவை பகலில் பூத்துகிறான், இன்னும் பகல் இரவில் பூத்துகிறான். அவன் இறுதியில் உள்ளவற்றை அறிகின்றான். ஆகவே உள்ளத்துல மனிதன் நாம் படைத்தோம், அவருடைய மனம் என்ன பேசினா அறிவுன்னு சொல்றானா இல்லையா? அப்ப உணர்வும் உள்ளச்சமும் ரொம்ப முக்கியமா இருக்குது. இரவு நேரம் ஓய்வுக்குரியதா இருக்குது, உணர்வு பெறக்கூடியதா இருக்குது, உள்ளச்சம் பெற வேண்டியதா இருக்குது, தியானிக்கூடியதா இருக்குது, ஞானம் பெறக்கூடியதா இருக்குது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா. எந்த மதசால அல்லது எந்த பள்ளிவாசல்ல எந்த இமாம்கள் இப்படி ஒவ்வொரு வசனமும் தனித்தனியா சிந்திக்க தூண்டுறாங்க. ஒரு வசனம் இன்னொரு வசனம் விளக்கம் தருதுன்னு சொல்லி தராங்க. இங்கேயும் குர்ஆன் எங்கேயும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அரபி சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து அரபியில வேற ஏதாச்சும் சொல்லிட்டு அந்த ஹதீஸை சொல்றாங்க தவிர குர்ஆனை இந்த அளவுக்கு நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணுன்றது வழி. இமாமுடைய வேலையா தானே. இமாமுடைய வேலை. இமாம்கள்லாம் யாரு? தலைவர்கள், வழிகாட்டிகள். அவங்க என்ன செய்யணும்? குர்ஆன்ல வழிகாட்டணும். தூதருக்கு சாட்சியா இருக்கணும் இல்லையா? ஆனா நீங்க செய்றாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை,
நீ ஓதுனா போதும், ஓதுனது கேட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்மள இப்படி சிந்திக்க விடாம ஆக்கிட்டாங்க. ஆனா குர்ஆன் சிந்திக்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம ஏற்கனவே ரமலான பத்தி பார்த்துட்டோம். இப்பயும் அடுத்தடுத்த வசனம் பார்க்குறோம். இப்ப நம்ம பார்க்குறது எல்லாமே லைலத்துல் கத்ர்னா என்ன? அப்படின்னு ஒரு இரவு இருக்கா? அல்ல இரவுல நம்ம ஒவ்வொரு இரவுலயும் அத நம்ம தேடணுமா? தனித்தனியா தேடணுமான்னு பார்க்கணும். ஏன்னா, உங்களுக்கு தெரியும் தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். மறக்க முடியும். வாழ்நாள்ல இத மறக்கவே முடியாதுப்பா. இந்த நாள மறக்க முடியாது. வாழ்நாள்ல அந்த நேரத்த அந்த தருணம் மறக்கவே முடியாது. சொல்றோமா இல்லையா? அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இரவுல அந்த அத்தாட்சிகள் கிடைக்கப்படும் போது, அதுதான் அவங்களுக்கு கண்ணியமிக்க இரவு. இரவ நம்ம கண்ணியப்படுத்தும்போது, அந்த இரவுல இறைவன் நம்மள கண்ணியப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகளையும், ஞானங்களையும் குடுப்பான். சரியா? அதனால இது தனித்தனியா கிடையாது. தனித்தனியா தான். ஒட்டுமொத்தமா கிடையாது. சரி, அடுத்த வசனம் பார்ப்போம். 78ல 9, 10, 11. மேலும் உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுவதற்காகவும் ஆக்கினோம். மேலும் உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுவதாக ஆக்கினோம். அன்றியும் இரவை உங்களுக்கு ஆடையாகவும் ஆக்கினோம். மேலும் பகலை உங்களுக்கு வாழ்க்கையா ஆக்கினோம். சரியா? அப்போ பகல் வாழ்க்கையா இருக்கு. இரவு உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கு. இளைப்பாறுவதா இருக்கு. நன்றி செலுத்தக்கூடியதா இருக்குது. பாவனை தரக்கூடியதா இருக்கு. விருப்பங்களை உறுதிப்படுத்தக்கூடிய தியானத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரமா இருக்குது. இறைவனுக்கு நெருக்கமான நேரம் இந்த இரவு நேரம். இறைவன் நாம அதிகமா இறைவனை நெருங்கக்கூடிய நேரம், இறைவன்ட்ட பாவனைக்கு நேரம் இரவா இருக்குது. ஆனா இரவு நம்ம பயன்படுத்துறதை அலட்சியப்படுத்துறோம். வீண் விரயம் பண்ணிட்டு இருக்கோம். இரவுல இருக்க பாக்கியத்த தொலைச்சிரும். மனமும் கெட்டு போகுது, உடலும் கெட்டு போகுது. இல்லையா? இறைவன்ட்டேருந்து இன்னும் வெறுப்பு அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா இரவு நெருக்கத்த பெறணும்னு சொன்னா, மனம் அமைதி பெறணும்னு சொன்னா, உடல் ஆரோக்கியம் பெறணும்னு சொன்னா, இரவு தியானம் ரொம்ப முக்கியம். இந்த இரவு தியானத்த பத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சரி. 17ல 1 மிக பரிசுத்தமானவன். தன் அடியார் பரிசுத்தமான தியானத்தின் வந்தபோது, அதாவது மிக பரிசுத்தமான இறைவன் மிக பரிசுத்தமானவன். தன் அடியாரை பரிசுத்தமான தியானத்தில் இருந்தபோது, சத்திய நிலைபெறுக்கும் எல்லைக்குள் ஓரிரவில் அழைத்துச் சென்றான். அதன் சுட்டுதலை நாம் அபிவிருத்தி செய்வதற்காக, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவும், நிச்சயமாக அவன் செவியேறுவனாகவும் பார்ப்பவனாக இருக்கின்றான். ஓரிரவில, அதாவது ஒவ்வொரு இரவும் பாக்கியமானது, ஒவ்வொரு இரவும் கண்ணியமானது. அதுல என்ன சொல்றான்? தன் அடியாரை யார் இறைவனுக்கு இறைவன் இப்படி விரும்புறான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் இரவு நேரம் தியானிக்கணும், சிந்திக்கணும், பாவனை கேட்கணும், உள்ளச்சமுடையரா இருக்கணும். இதெல்லாம் நிறைய குர்ஆன்ல வந்து இறைவன் எப்படி தன்னுடைய பிரதிநிதி இருக்கணும்னு நினைக்கிறான்றத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எப்படி விரும்புறாங்கன்னு பார்க்கிறோம். அப்படி விரும்பும்போது தன் அடியார் பரிசுத்தமான தியானத்தில் இருந்தபோது, சத்திய நிலை பெறும் எதை இறைவன் வாக்களிச்சிருக்கானோ, அந்த வாக்கை, அதாவது நன்மைக்கான கூலி, தீமைக்கான கூலியும், இறுதியும் தீர்ப்பையும் சொல்றான் இல்லையா? அந்த சத்திய நிலை பெறும் எல்லைக்குள் ஓரிரவில் அழைத்துச் சென்றான். இது மறைவானது. உணர்வு தான். இந்த உடலோட கிடையாது. உணர்வோட. எப்படி தூக்கத்துல வந்து எல்லாரும் இங்க தான் இருப்போம். உடல்ல எல்லாமே இங்க தான் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் கனவுல ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வருவோமா இல்லையா? நிறைய விஷயங்கள பார்ப்போம். ஆனா உடல் இங்க தான் இருக்கும். ஆனா நம்ம உணர்வோட வெளிய போயிட்டுருவோம். அந்த மாரி தான் நான் சொன்னேன். "ஓர் இரவிலே அழைத்துச் சென்றேன்." இது மறைவானது. அதன் சுற்றுலைகளை நாம் அபிவிருத்தி செய்கின்றோம். இன்னும் விசாலமாக்குறேங்கிறான். நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய ஆதாரங்களை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக. நிச்சயமா அவன் செவியவனா பார்ப்பவனா இருக்கிறான். இப்படி காமிக்கும்போது தான் இப்படிதான் வந்து தூதர் எல்லாம் இறைவன் கூட்டு போறான். சரியா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? அந்த மறுபடியும் ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? 79, 80. 17ல 79, 80. இன்னும் இரவின் பகுதியில் உங்களுடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. உங்களுடைய இறைவன் புகழ்பெற்ற தலத்தில் உண்மை எழுப்பப்படும் அந்த நேரத்துல, என் இறைவனே, இன்னும் சிறந்த நிலையில் என்னை நுழையச் செய்வாயாக. இன்னும் சிறந்த நிலையை என்னை வெளிப்படுத்துவாயாக. உன் ஆற்றலை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாகன்னு பிரார்த்தனை செய்றான். எப்படி? அத்தியாயம் 53ல 1லேருந்து 18 வரைக்கும். இன்னைக்கு நிறைய வந்து முக்கியமான ஆயத்தெல்லாம் பார்க்கிறோம். சிந்திப்போம், அல்லாட்ட கேட்போம். அதுக்கான தெளிவையும் கேட்போம். ஏன்னா குர்ஆன் வந்து சிந்தனைக்குரியதா இருக்கு. மனிதன் சிந்தனைக்குரியவனா இருக்கு. சிந்திக்காம வெறும் ஓதிட்டே போறதுல எந்த புண்ணியமும் கிடையாது. அது ஒரு சடங்கு தான். அதுல எந்த நன்மையும் கிடையாது. அத்தியாயம் 53ல 1லேருந்து 18 வரைக்கும். விழுகின்ற நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக. விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். உங்கள் தோழர் வழிகேட்டு விடவும் இல்லை. அவர் தவறான வழியும் இல்லை. அவர் தம் மன இச்சைப்படி பேசுவதில்லை. அவருக்கு வஹி உள்ளுணர்வு மூலமாக அறிவிக்கப்பட்டது என்று வேறில்லை. அதாவது சொல்றாரு, தூதர் வந்து சொல்லும்போது, நீங்க அவர் வந்து தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அவர் இஷ்டப்படி பேசல. அவருக்கு என்ன இறைவன் அறிவிச்சானோ, எதை காமிச்சானோ அதை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு அத்தாட்சிகளை சொல்றாருன்னு சொல்றாரு. மிக்க வல்லமுடையவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். யாருக்கு? குர்ஆன் இறக்கப்பட்டுச்சா அருளப்பட்டுச்சான்னு பாரு. குர்ஆன் அருளப்பட்டது. இறக்கப்பட்டதுன்னா அப்படியே வானத்துல இறங்கல. தூதருக்கு வஹியாக அருளப்பட்டது. அவர் அருளியதை முன்மொழித்தார் இல்லையா?
அப்ப ஜிப்ரீல் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இறைவன் அவர் மூலியமா வஹி மூலியமாக தூதருக்கு இந்த குர்ஆன் இறக்கப்படும்போது, சத்தியங்கள் இறக்கப்படும்போது, அத அவரு மக்களுக்கு முன்மொழிகிறார். இப்ப மிக்க வல்லமுடையவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். உறுதியானவர் பின்னரும் அவர் தம் தூதர் முன் தோன்றினார். அவர் கலங்கமற்ற தெளிவில் இருந்தபோது, கலங்கமற்ற தெளிவு, குழப்பம்லாம் இல்ல. தூதர் தெளிவா தான் இருக்கிறார். நபி தெளிவா தான் இருக்கிறாரு. அப்படி தெளிவுன்னு இருந்தபோது, பின்னரும் அவர் நெருங்கி இன்னும் நெருக்கமாக வந்தார். இதுக்கு நெறைய கதை வச்சிருப்பாங்க. அத விட்டுறலாம். குர்ஆன்லேருந்தே பார்ப்போம். சரியா? பின் வில்லின் இரு முனைகளைப் போல் அல்லது அதிலும் நெருக்கமாக வந்தார். அப்பால் அவருக்கு அறிவித்ததெல்லாம் யாரு? அந்த தூதர் ஜிப்ரீல் மலக்கு இறைவன் எதை அறிவிச்சானோ, அறிவித்ததெல்லாம் அவர் அவனுடைய அடியாருக்கு அறிவித்தார். இறைவன் எதை வஹியா இறக்குனானோ, அந்த வஹிய கொண்டாந்து யார்ட்ட சேர்த்துட்டாங்க? தூதர்ட்ட சேர்த்துட்டாங்க. நபிட்ட சேர்த்துட்டாங்க. இதையும் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை. அவர் கலங்கமற்ற தெளிவுல தான் இருந்தாரு. அதனால அவர் வானவர பார்க்கிறாரு. ஏன்னா வானவர்கள பார்த்ததுன்னு சொல்றாங்களே, இப்ராஹிம் நபி பார்த்துருக்கிறாங்க. இன்னும் ஜக்கரியா நபி பார்த்துருக்காங்க. மரியம் பார்த்துருக்கிறாங்க. இப்படியே வானவர்கள மனித ரூபத்துல பார்த்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வானவர்கள பார்க்கக்கூடிய ஞானமும் இறைவன் கொடுப்பான். அவர் ஒரு தகுதியை பொறுத்து. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? அவர் கண்டதை பற்றி இதையும் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை. அதாவது நம்ம பார்த்தது கனவா, நினைவா அப்படிங்கிறதெல்லாம் அவர் புலம்பல. தெளிவா பார்க்கிறாங்க. ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது நீங்கள் அவருடன் தர்க்கிக்கிறீரா? ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது நீங்கள் அவருடன் தர்க்கிக்கிறீரா? நீங்க நம்புறீங்களா நம்பலையான்னு கேட்கிற இறைவன். நம்பணும். நம்பிக்கொண்ட ஒவ்வொருத்தரும் நம்பணும். ஆமா. அன்றி நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் இறங்க கண்டார். இறைவன் எப்பெல்லாம் அறிவிக்கிறானோ அப்பெல்லாம் அதை அறிவிச்சுட்டு போறார். இறைவன் எப்பெல்லாம் வஹி அறிவிக்கிறானோ அதை அப்படியே தூதருக்கு அறிவிக்கிறாரு. தூதரும் அதை முன்மொழிகிறார் மக்களுக்கு. சரியா? அன்றையும் நிச்சயமா அவர் மற்றொரு முறையும் இறங்க கண்டார். குறைவில்லாத பாக்கியங்களின் சமயமாக அதன் வெகு அருகே சொர்க்கம் இருக்கிறது. எப்படி ஒரு இரவில் அழைச்சி செல்றாங்க, அங்க அவங்களுக்கு உணவும் அறிவிக்கப்படுது, அத்தாட்சியில் காட்டப்படுது. எது வெகு அருகில் சொர்க்கம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து விடவும் இல்லை. திடமாக அவர் தம்முடைய இரவின் அத்தாட்சியில் பெரிதொன்றை கண்டார். என்ன சொல்றேன்? அந்த இரவுல பெரிதொரு அத்தாட்சியை பார்க்குறாங்க. அந்த பார்வை விலகவும் இல்லை, சொல்றாங்க கடந்து விடவும் இல்லை, பார்த்துட்டே இருக்காங்க. சொர்க்கத்தை பார்க்குற அளவுக்கு சொர்க்கத்தை சமீபமா காட்டப்பட்டாச்சு. எதை இறைவன் வாக்களிச்சாலும் அதை காமிச்சாச்சு. இப்ப எப்படி இருக்கும்? சொர்க்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? நமக்கு சொற்பமா இருக்கும், ரொம்ப அற்பமா இருக்கும், பற்றற்றவள் ஆயிரும். ஏன்னா இதோட மேலான வெறும் பாக்கியத்தை பார்த்தாச்சு. அப்படி நம்ம காட்டப்பட்ட எப்படி இருக்கும்? தூதர்ல காட்டப்பட்ட மாதிரி, நபிமார்ல காட்டப்பட்ட மாதிரி, இறைவன் தன்னடியாரு காட்டப்பட்ட மாதிரி, நமக்கும் ஒரு இரவுல அழைத்து சென்று இப்படி ஒரு பாக்கியத்தை காமிச்சா நம்ம என்ன செய்வோம்? 2 பொருள் இருக்கு. ஒரு நம்ம ஒண்ணு நம்ம ஆசைப்படுறோம். அதை விட மேலான ஒண்ணு பொருளுக்காக என்ன நினைப்போம்? இது நமக்கு ரொம்ப சொற்பமாயிரும். இல்ல அதை அடைய தான் பார்ப்போம். அப்ப இறைவன் எதை வாக்களிச்சானோ அதை நமக்கு காட்டும்போது அதுதான் மாபெரும் அத்தாட்சி. அந்த இரவு நமக்கு கண்ணியமானது. ஒவ்வொருத்தருக்கும் 1000 மாதங்களை விட மேலானது. இது வாழ்நாள்ல ஒரு நாள் சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு நாள் என்னைய புரட்டி போட்டுருச்சு. இந்த ஒரு நாள் எனக்கு டர்னிங் பாயிண்ட். இந்த ஒரு நாள் என்னை மறக்கவே முடியாது. அந்த நேரம் மறக்க முடியாது. தருணம் மறக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா. இதை மறுபடியும் சிந்திப்போம். அடுத்து 41ல 35. பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர வேற யாரும் அதை அடைய மாட்டார்கள். பாருங்க, இதை அடைய மாட்டாருன்னு சொல்ல. அதை அங்கேயும் நம்ம என்ன பார்த்தோம்? அதை பாக்கியமிக்கில் இறக்கி வைத்தோம். அதனால பொறுமையாக இருந்தார்கள். அந்த அதைங்கிறது மறைவானது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியானது. அது ஞானத்துக்குரியது, உள்ளட்சத்துக்குரியது. பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். மேலும் மகத்தான் நற்பாக்கியம் உடையவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். சரியா? அதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். 28ல 80. அத்தியாயம் 28ல 80. உறுதியான அறிவு பெற்றவர்களோ உங்களுக்கு என்ன கேடு? நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதைவிட மேலானது. இந்த உலக வாழ்க்கை நீங்க பார்க்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய, பெருமை கொள்ளக்கூடிய, போராடப்படக்கூடிய இதை விட மேலானது. எனினும் அதை பொறுமையாளர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள் என்று கூறினார். எது தூதர் பார்க்குறாங்க, அத்தாட்சியத்தை பார்க்குறாங்க, என்ன சொல்றாங்க? உறுதியான அறிவு பெற்றவர்களே உங்களுக்கு என்ன கேடுன்றார். என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி போயிருக்கீங்களே, இதை கொண்டே திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? இதுதான் உங்களுக்கு தேவையா இருக்குதா? இதை கொண்டு பெருமை கொண்டுட்டீங்களா? இதுக்கு போராமப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய இயக்கமா இருக்கா? இல்ல,
இப்படி நீங்க நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்வீர்களானால், நீங்க நம்பிக்கொண்டு இறைவன் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதைவிட மேலானதுன்னு சொல்றான். எனினும் அதை பொறுமையாளர்களைத் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். இல்லையா? இப்ப பொறுமையோட அல்லாஹ் இருக்கிறான். பொறுமைங்கிறது மிக பாக்கியமா இருக்குது. அப்ப இப்ப பாருங்க, கண்ணியமிக்க இரவு. இரவு கண்ணியமானது. ஒவ்வொரு இரவும் கண்ணியமானது. இறைவன் கண்ணியப்படுத்தியிருக்கான், ஆடையாக்கியிருக்கிறான். அது இளப்பாறுதலா ஆக்கியிருக்கான், தியானத்துக்குரியதா ஆக்கியிருக்கான், ஞானம் பெறுவதற்காக ஆக்கியிருக்கான். பகல்ல பொருளை தேடி போறோம், அறிவை தேடி போறோம், பெருமை கொண்டோம், போராமை கொண்டோம், உலக வாழ்க்கையில் மூழ்கி உலகத்தின் வெளித்தோட்டத்தை அறிகிறார்கள், மறுமை விட்டு விடுகிறார்கள். இப்போ மறைவான இரவாச்சுன்னு சொன்னா, சூரியன் அஸ்தமாச்சுன்னு சொன்னா, அறிவு தேடுறதையும் பொருளை தேடுறதையும் விட்டுட்டு, இது இறைவனுக்கானது, தியானத்துக்கானது, உள்ளட்சத்துக்கானது, பாவமன்னிப்புக்கானது, இரவு அருளை பெறக்கூடியது, ஞானம் பெறக்கூடிய இந்த இரவை நம்ம தவற விட்டக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இரவுல எப்படி தூதருக்கு இரவு தியானிக்கிறத பத்தி சொல்லிட்டா, இப்படிதான் இருப்பாங்க இரவு விரும்பும். அவர்கள் சொற்ப நேரம் விட்டு தூங்க மாட்டார்கள். அவர் பின்னிரவுகளில் பிரார்த்தனை செய்வதாக இருப்பார்கள். இல்லையா? இதுல நாம் எங்க இருக்கோம்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த கண்ணியமிக்க இரவு தனித்தனியானது. எப்படி ரமலான் தனித்தனியானதோ, ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ரமலான் கிடையாது. யார் குர்ஆனை சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெற்று இயன்றவரை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ரமலான் அடைந்தவர்கள். அவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது மாதிரி, யார் இரவு நேரங்களில் தியானித்து சிந்தித்து உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு இரண்டு அருளை பெற்று அத்தாட்சி பெறார்களோ அவர்களே தான் கண்ணியமிக்க இரவு. அது 1000 மாதங்களோட மேலானது அப்படின்னு நம்ம இந்த குர்ஆன் இவ்வளவு ஆயத்துல பார்த்தோம். எங்கேயாச்சும் என்னைக்காச்சும் இவ்வளவு ஆயத்தை சொல்லியிருக்கிறாங்களா இமாம்கள்? இப்படி சிந்திக்க சொல்லியிருக்கிறாங்களா? குர்ஆனுக்குள்ளேயே நம்ம போய் சிந்திக்கணும். ஏன்னா இந்த குர்ஆன் தெளிவானது, விளக்கமானது, சகலவிதமான உதாரணம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னக்கப்போ இதோடைய விளக்கம் எப்படி சொல்றாங்களா? இந்த 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 குர்ஆனுக்கு நீங்க விளக்கம் தேடுவீர்களானால் கடல் அது போன்று 7 கடல் மையானாலும் அது தீர்ந்து விடுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது பெரிய பொக்கிஷமாச்சு. ஆனா இதை விட்டுட்டு நம்ம எவ்வளவோ கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாமளும் அதை கேட்டுக்கிட்டே போறோம். யாரும் குர்ஆனை படிக்கிறத சிந்திக்கிறதில்ல. எப்படி ஒருத்தர் ஓதுனா கேட்டா நன்மை நினைச்சிட்டு அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது பொய் அது. இறைவன் அவரவர் செயலுக்கான கூலி தான் கொடுக்குறேங்கிறான். இங்க தொழுகைங்கிறதும், ஜக்காத்துங்கிறதும், நோன்புங்கிறதும், கலிமா எல்லாம் தனித்தனி. எதுவும் பொதுவானது கிடையாது. பாருங்க, குர்ஆன் சொல்லும்போது கலிமான என்ன? சாட்சியாளர். கலிமாத்தி நிறைய வருது. அப்படின்னா அர்த்தம் வாக்கு, பேசுதல். இல்ல ஆதமுக்கு வாக்குகளை கற்றுக் கொடுத்தான், களிமா கற்றுக் கொடுத்தேங்கிறான். இப்படி மரியமுக்கு சில வாக்குகளை அமைச்சு, இப்ராஹிமுக்கு வாக்களிச்சுங்கிறான். அப்படின்னு அர்த்தம் வாக்களிக்கிறது இரண்டு நாம வாக்களிக்கிறதுன்னு, என் வாழும் என்னுடைய மரணமும் என்னுடைய தொழுகையும் குர்பானியும் அல்லாஹ்க்கே உரியது அப்படிங்கிறது அது களிமாவா. சரியா? அதே மாதிரி தொழுகைங்கிறது உள்ளட்சமும் நல்ல செயலும். ஏன்னா உங்களே அழகி யார் என்று சோதனை தான் படைச்சுக்கேங்கிறான். யார் நம்பிக்கொண்டவராயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவாயினும் சாபிகளாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இறைவிடத்தில் சொர்க்கம் இருக்குது. கவலை முறை துக்கப்பட மாட்டார்கள். அந்த இடத்துலையும் சடங்கு கிடையாது. அதே மாதிரிதான் அவர் இரவிலும் பகலும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் நன்மை செய்வார்கள். அங்க ஜக்காத்துக்கும் மறைவானது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்துங்கிறாங்க. இங்கேயே தப்பாய் போச்சா இல்லையா? களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து. ஆனா அல்லாஹ் சொல்ற தொழுகையில என்ன சொன்னா? ஒவ்வொரு தொழுகையும் வாக்கியமும் செலாத்த வத்து ஜக்காத்து. ஒவ்வொரு தொழுகையும் ஜக்காத்து சொல்றான். ஆனா என்ன செய்றாங்க? ஜக்காத்துக்கு அந்த போட்டாங்க, நோன்பு தாண்டி போட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு வாடி கொடுத்துக்கலாம், தங்களுக்கு வசதியா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க விடாருமே ஜக்காத் இப்படிதான் சொன்னா என்ன செய்யணும்? நோம்புக்கு அப்புறம் தொழுகைக்கு அப்புறம் ஜக்காத் வரணும். நடுவில் நோன்பு வச்சுட்டு ஜக்காத்தை தள்ளி போட்டாச்சு. அப்புறம் ஹஜ்ஜு. அப்படி எல்லாம் மறைவானது. இப்படி ஒவ்வொரு தொழுகையும் உள்ளட்சமையா இருக்கு. ஒவ்வொரு நற்செயலும் ஜக்காத்தா இருக்குது. தனக்காக விரும்புறது எல்லாமே தொழுகை, பிறருக்கு விரும்புறதெல்லாம் ஜக்காத். நம்ம ஜக்காத்தை இன்னொரு வாட்டி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்குறது கண்ணிமிக்க இரவு. ஆனா இவங்க சொல்ற கதைகள்ல என்ன? இரவு, இந்த ஒரு இரவுல கொண்டாடுறது, அதை சீரியல் இட்டு போடுறது, அப்புறமே இரவெல்லாம் தியானிக்கிற பேர்ல உட்காந்து சடங்கு பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி இல்லை. இரவு தனித்தனியா ஒவ்வொருத்தரும் கண்ணியமிக்க இரவு. இரவை யார் கண்ணியப்படுத்துறாங்களோ இரவன் அவர்களை கண்ணியப்படுத்துறாங்க. அத்தாட்சிகளை கொண்டும் ஞானங்களை கொண்டும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்க்கணும் அத்தாட்சி. ஏன்னா தனித்தே படைத்தும் தனித்தே கைப்பற்றப்படுவோம். அதனால இந்த 10 இரவு இதுல ஒற்றைப்படை இரவு அப்படிலாம் குர்ஆன்ல எந்த ஆதாரமும் இல்லை. ஒவ்வொரு இரவும் உங்களுக்கானது, இறைவனுக்கானது, உள்ளத்துக்குரியது. நம்ம பார்ப்போம். இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இரவை தியானிச்சிருக்கிறோமா? எவ்வளவு வீணடிச்சிருக்கோம், விரயம் பண்ணியிருக்கோம், இறைவனுக்கு மாறு செஞ்சிருக்கோம், நன்றி கட்டவளா இருந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அதனால எங்களுடைய எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு நேர்வழி காட்டும் இதை எங்களுக்கு தவறுமாறு விட்டுவிடாது இறைவனே. எந்த விருப்பத்தை எங்களை படைத்தோ அந்த விருப்பத்தை எங்களை வாழ இறைவனே.
பூமியில் பெரும்பாலும் பின்பற்றுதான் அல்லாவின் பாதையிட்டு வழிகட்டுவாங்க. பெரும்பாலும் யூகங்களையும் கற்பனை தான் இருக்குங்க. அதனால குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறவனே உன்னுடைய வழிபட வழிகளை எங்க அறிவிச்சு கொடு. நாங்கள் உள்ளச்சம் உடையவர்களாகவும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் பின்னிரவர்களில் மன்னிப்பு கோரக்கூடியவர்களாகவும் உன் புறத்து ஞானங்களை பெற்று அத்தாட்சிகளை பெற்று நாங்கள் பாக்கியங்களை அடையக்கூடியவர்களாகவும் எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. நிச்சயமா நீ எங்கள் மீது இறக்க முடியும் கருணையாளன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது.